அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேர் என்ன? டிஎன்ஏ டெஸ்ட் சார். அந்த டெஸ்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே சார். சிஸ்டர், அதுக்கான பணம் தாங்க. மச்சான், இப்போ இவன் என்ன மச்சான் பண்றது? திரும்பவும் அந்த வீட்லயே கொண்டு விட்டு வந்துருமா? இல்ல மாமா, எதுக்கும் மாயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்பா. அதான் சரி. ஹலோ மாயா, என்னாச்சு சித்தப்பா? நீ சொன்ன மாதிரியே ஜீவாவை கடத்திட்டு வந்து பிளட் சாம்பிள் எடுத்து அதை நர்ஸுக்கிட்டே கொடுத்து அனுப்பிட்டோமா. அப்படியா? சூப்பர் சித்தப்பா. மா, இப்போ நாங்க 2 பேரும் அடுத்து என்னமா பண்றது? இந்த ஜீவா பையில கொண்டு போய் புவனேஸ்வர் வீட்டுல விட்டு வந்துடவா? இல்ல சித்தப்பா, உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலை மாயா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுவான். வச்சுட்டா? சரிங்க சித்தப்பா. நீ என் பெரியம்மாவை கொல்ல ஆள் அனுப்புன. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க இவனை செவப்பெட்டிக்குள்ள வச்சு நான் அனுப்புனேன். ஆமா, இவனை எப்படி தூக்கணும்னு பாக்குறியா? உன்னால முடியும்னா எங்களாலையும் முடியும். உன் சேட்டை இதோட நிறுத்திக்கோ. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. உன்ன மாதிரி நாங்களும் திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்ட. என்னடி ரொம்ப தான் துள்ற? இந்த சலசலப்புக்கெல்லாம் இந்த புவன அஞ்சரவ கிடையாது. ஏதோ வந்த சொன்ன கிளம்பிக்கிட்டே இரு. கிளம்புதான் போறேன். ஆனா இன்னும் காட்சி முடியலையே. மனோகர் அனுப்புனியே, ஆனா அவன் இப்ப எங்க இருப்பான்? அவனை நைட்டு 12 மணிக்கு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும்ல. அப்படியே அவனை ஒப்படைக்க முடியலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணு அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களை தூக்கி உள்ள வைப்பாரு, இல்ல இவங்களுக்காக அவரே உள்ள போவாரா இருக்கும். மேடம், உங்க வீட்டுக்கு வந்து மனோகரை கூட்டு போக சொல்லி கால் வந்துச்சு. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சுங்களா? அவனை கூட்டிட்டு போட்டுங்களா? என்ன புவனா மேடம், மனோகருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. ஏதோ வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சார் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. என்ன இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு சம்பளம் இந்த புவனா மேடம் தான் கொடுக்கறாங்களா? புவனா வீட்டுக்கு வந்து மனோகரை கூட்டிட்டு போங்கன்னு உங்களுக்கு போன் பண்ணி சொன்னது நான் தான். அந்த மனோகர் கள்ள சாராயம் காய்ச்சறான்னு அவனை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்க அவனை கொலை செய்ய வாடகைக்கு விடுவீங்களா? மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. என்னமா நடிக்கிறாரு சாரு? உங்க நடிப்புக்கு அவார்டு கொடுக்கலாம். வாங்குற சம்பளத்துக்கு அரசாங்கத்துக்கு சின்சியரா இருங்க இன்ஸ்பெக்டர் சார். மனோகர் எங்க இருக்கா மேடம்? கார்ல தான் இருக்கான். சீனு, அவனை ஒப்படைச்சிரு. இப்பவாவது அவனை கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுங்க சார். இனிமேலாவது வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாருங்க. கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். சீனு வாங்க சார். இதெல்லாம் செஞ்சது நீதானே இப்போவாது ஒத்துக்கிறியா? இல்லனா இப்பவும் உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவியா? எங்களாலையும் எதுவும் முடியும்னு புரிஞ்சுக்கோ. அடங்கி நட. அடங்கி நடக்கிறதா? இந்த புவனா என்னைக்கு அடக்கமாகறாலோ அன்னைக்கு தாண்டி அடங்குவான்.
ஹேய், இன்னும் 4 நாள்ல பஞ்சாயத்துல வச்சு உன் பெரியப்பனையும் உன் குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வெப்பண்டி. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாரு. அதையும் பார்க்கலாம். என்னடி பார்க்க போற? என்ன பார்க்க போற? நீ அண்ணனை பத்தி பேசுவ, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் ஊரே பேசுதே, நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன்? இதோ ஜானகி கவ ஏமாத்திட்டு இன்னொரு கள்ள பொண்டாட்டியை வச்சிருக்கிறவர் தானே உங்க அண்ணன். பார்வதி ரத்தம் வருதுமா. சொல்லுங்க மாமா. என்ன மச்சான் சும்மா இப்படியே பண்ணுவீங்க? ஐயோ, என்ன அடிச்சு கொல்ல பாக்குறானே. மொத்த குடும்பமும் கொலைகார குடும்பமா இருக்கே. அமைதியாருமா. அத சொல்லுங்க அத்த. இங்கே உசுருக்கு பாதுகாப்பு இல்லாமலே போயிடுச்சு. கொலைக்கு ஆஜாத பாவிங்களா இருக்கீங்க எல்லாரும். நியாயத்தை தட்டி கேட்க வந்த என்ன ஒரு பொண்ணு கூட பார்க்காம இப்படி கொலை பண்ண பாக்குறீங்களா? சிவா, என்ன சிவா இப்படி பண்ணி வச்சிருக்க? பார்வதி என்ன பண்ணிருந்தாலும் நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்புப்பா. டேய் சிவா, என்னடா இது புது பழக்கம்? பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறது எல்லாமே இப்படி ரத்தம் வர அளவுக்கு அவ மண்டையை உடைச்சு வச்சிருக்கேடா. மா, அவளெல்லாம் இன்னும் கொல்லாம விட்டு வச்சிருக்கனேன்னு சந்தோஷப்படுங்க. ஐயே, என் அண்ணனை பத்தி ஏன் முன்னாடியே அவ என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு தானே இருக்கீங்க. என்னால இன்னும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியலமா. இப்ப நீங்க எல்லாம் மட்டும் தடுக்காம இருந்திருந்தீங்க, இவ இன்னைக்கு என் கையால போனமாயிருப்பா. போனோம். கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் இப்படி பேசாத சிவா. முதல்ல பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. ஆஹா, இப்படியே பண்ணுவீங்க? என்ன மொத்த குடும்பமும் சேர்ந்து அப்படி நடிக்கிறீங்களா? புள்ளையும் கிள்ளி விட்டு அப்படியே தொட்டில ஆட்டுற மாதிரி டிராமா பண்றீங்களா எல்லாரும்? என் மண்டையை உடைச்சு ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறீங்க. இதோ இந்த மனுஷன் அண்டாவை எடுத்து அடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஐயோ பார்வதி. யோ, என்னையா நான் அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன்? ஒண்ணுத்துக்கு 100 தடவை நான் சொல்றேன், உங்க அண்ணன் இன்னொரு பொண்ணை வச்சிருக்காரு.